சுப்லட்சுமி அக்கா, கங்கா அக்கா, 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 என்னாச்சு? ஒண்ணு இல்ல, ஐயாக்கு பெரியமாச்சு. ஒண்ணு இல்ல பெரியமா. என்னாச்சு? என்னாச்சு? அப்பாக்கு திடீர்னு மயக்கம் வந்துருச்சு. ராத்திரியே கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணிட்டோம். அப்பாய கட்டத்தை தாண்டிட்டாருன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு என்னன்னு தெரியல பெரியமா. ஒண்ணு இல்ல பெரியமா. டாக்டர், எங்க ஐயாக்கு என்னாச்சு? ஐயாவுக்கு கொடுக்க வேண்டிய முதல் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். அவர் கண்மலிச்ச பிறகுதான் மற்ற டெஸ்ட்லாம் எடுத்து என்னன்னு சொல்ல முடியும். சொல்லுங்க டாக்டர், எங்க ஐயாவோட உடம்புக்கு என்ன ஆச்சு? அது வந்து எதுவா இருந்தாலும் சொல்லுங்க டாக்டர். டாக்டர் சொல்லுங்க. ஐயாவுக்கு ஹார்ட் அட்டாக்மா. சரியான நேரத்துக்கு கொண்டு வந்ததுனால உடனே ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடிஞ்சது. கொஞ்சம் தாமதிச்சிருந்தாலும் ரொம்ப கஷ்டம்தாம்மா. எல்லாரும் நம்பிக்கையோட இருங்க. ஐயாக்கு ராத்திரியே ஹார்ட் அட்டாக் வந்திருக்குது. அது எங்கிட்ட சொல்ல வேண்டாமா? வேற உடம்பு சரியில்லை, எங்க ஐயா கூட்டிட்டு வந்து சேர்த்திருக்கீங்க. பதட்டத்துல சொல்ல முடியல தம்பி. அப்ப எதுக்கு காலைல போன் பண்ணீங்க? முதல்ல மூடி மரத்துல நினைச்சிருக்கீங்க, அப்புறம் பயந்துகிட்டு போன் பண்ணிட்டீங்க. எவ்வளவு சீரியஸான விஷயம். சாதாரணமா உடம்பு சரியில்லைன்னு போன் பண்ணிருக்கீங்க. அம்மா, இப்ப தெரிஞ்சிட்டீங்களா? தேக்கு மரம் மாதிரி இருந்த ஐயாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இப்ப திருப்தியம்மா உங்களுக்கு? ஆயக்குடி வீட்டுக்கு அனுப்பின பலனை தெரிஞ்சிட்டீங்களா? கடைசியில் ஹார்ட் அட்டாக் வந்ததான் மிச்சம். நாங்க சொல்லும் போதெல்லாம் கேட்கல. இவ்வளவு நாள் ஐயாவை அந்த வீட்டுக்கு தாரவாத்து கொடுத்துட்டு இருந்தீங்க. இப்ப ஐயாவே தாரவாத்து கொடுக்குற சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ அது புரிஞ்சுக்கோங்க, யார் யார் எப்படிப்பட்டவங்கன்னு. ஐயா பெரிய வீட்ல இருந்த வரைக்கும் ஒரு தலைவலி காய்ச்சல் வந்து கூட படுத்தது இல்ல. இப்போ ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. இது பாருங்க, ஐயா உங்க வீட்ல இருக்கும் போது இப்படி ஆயிருக்கு. அவருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. நிறுத்துறி நிறுத்துறி நிறுத்துறி. ஐயா உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. இப்ப வந்து அந்த குடும்பம் இந்த குடும்பம் பேசிட்டு இருக்கீங்க. ஐயாவுக்கு நெஞ்சு வலி வந்தா அதுக்கு இவங்க என்னடி பண்ணுவாங்க? பொம்பளை பிள்ளைங்களா இருந்தாலும் ராத்திரி நேரத்துல தைரியமா ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்த்திருக்காங்க. டாக்டர் சொன்னது கேட்டீங்கல்ல? சரியான நேரத்துல கொண்டு வந்து சேர்த்ததுனாலதான் நம்ம ஐயா உயிரை காப்பாத்தி இருக்காங்க. இவங்களை போய் திட்டிட்டு இருக்கீங்க. என்னத்த இவ்வளவு நடந்திருக்கு, இப்ப கூட ஒரு வார்த்தை அவங்கள கேட்காம அவங்கள ஆதரிச்சு பேசுறீங்க. வாய மூடு. ஆரஞ்சனா ஆஸ்பத்திரியில் பார்க்கப்பட்ட போடி வெளியே போடி. நீ எல்லாம் மாறவே மாட்டமா? உங்க அண்ணனும் அண்ணியும் உங்களை கண்டபடி பேசிட்டாங்க. நீ வருத்தப்படாதம்மா. சுப்லட்சுமி, எதையும் மனசுல வச்சுக்காத. இல்லக்கா, ஐயோக்கு நெஞ்சு வலி வந்து தீராத பழிக்கு ஆளாயிட்டோமே. எங்க வீட்டுக்கு வந்ததுனாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு பிள்ளைங்க எல்லாம் சொல்றாங்களேக்கா. இதையும் கேட்டுக்கிட்டு நாங்க உயிரோட இருக்கணுமா? கார்த்திக் சரவணை எனக்கு பிறக்கலன்னாலும் என்னோட சொந்த பிள்ளைங்களாதான் நான் நினைக்கிறேன். இளவஞ்சிய கூட என் சொந்த மருமகளாத்தான் நான் நினைக்கிறேன். ஆனா என் பிள்ளைங்களும் என் மருமகளும் ஐயாவுக்கு நெஞ்சு வலி வந்ததுக்கு நாங்க தான் காரணம்னு சொல்றாங்களேக்கா. இந்த பழி பாவத்துல இருந்து நாங்க எப்படிக்கா மீள போறோம்? என் பெரியம்மா, இந்த சூழ்நிலையில கூட அண்ணனுங்க எங்களை விரோதியாவே பாக்குறாங்க. நாங்களும் உங்க பிள்ளைங்க தானே. நாங்க என்ன அனாதைங்களா? இல்லம்மா, அவங்க சின்னத்தனமா பேசிட்டு போறாங்கம்மா. ஏம்மா, நோய் எப்ப வருது யாருக்கு வருதுன்னு சொல்லிட்டா வருது. கங்கா,
நான் உங்களை நம்புறேம்மா. நீங்க மட்டும் இல்லைன்னா நம்ம ஐயா உயிரை காப்பாத்திருக்க முடியாது. இது பாருங்க, அவங்க பேசினதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. அவங்கள மன்னிச்சிருங்க. ஐயோ பெரியம்மா, அவங்கள மன்னிச்சிருங்க. பெரியம்மா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. இது பாரு, பெரியம்மா இருக்கிற வரைக்கும் நீங்க அனாதைன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா பெரியம்மா செத்து போயிடுவேன். பெரியம்மா அப்படி சொல்லாதடா, நான் இருக்கேன்டா. சிஸ்டர், ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கோங்க. ஹலோ அம்மா, நான் இளவஞ்சி பேசுறேன். என்னடி? அம்மா, ஐயாவை ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காங்க. என்னடி சொல்ற? எங்க அண்ணனுக்கு என்னடி ஆச்சு? ஏன் ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கீங்க? ஐயாவுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சாம். அந்த சுப்புலட்சுமி வீட்ல இருக்கும்போது அப்படி ஆயிருக்கு. அவங்க தான் ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காங்க. என்னது? எங்க அண்ணனுக்கு நெஞ்சு வலியா? என்னங்க என்னங்க? ஏய் முத்தரசி, என்னாச்சு? ஏன் இப்படி கத்துற? அண்ணனுக்கு நெஞ்சு வலியா? என்ன சொல்ற? இளவஞ்சி பேசுறேன். குடு. ஏமா இளவஞ்சி, என்னமாச்சு? உங்க அம்மா ஏதோ ஐயாவுக்கு நெஞ்சு வலின்னு சொன்னா, என்னாச்சு? எப்பாச்சு? அப்பா, ஐயாவுக்கு ஆயக்குடி வீட்ல இருக்கும்போது அப்படி ஆயிருக்கு. அவங்க தான் கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. அப்பா, நேத்து ராத்திரி இப்படி ஆயிருக்கு. இப்பதான் நமக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்கப்பா. அப்பா, கொஞ்சம் அம்மா கிட்ட ஃபோன் கொடுங்க. ஒரு நிமிஷம். இந்த இளவஞ்சி ஏதோ பேசுறா. பயப்படாத, பொறுமையா கேளு. பொறுமை. ஹலோ அம்மா. இளவஞ்சி, அண்ணனுக்கு ஒண்ணு ஆகலையே. அண்ணன் நல்லா இருக்காரடி. நீ அங்கே பக்கத்துல இருந்து பாத்துக்கடி. நான் வந்துடுறேன்டி. இப்ப உடனே வந்துடுறேன்டி. நீ பாட்டுக்கு தேர் அசைஞ்ச மாதிரி மெதுவா வராத. அப்பாவை கூட்டிட்டு சீக்கிரம் வந்து சேரு. அங்க ஏற்கனவே திருவிழா கூட்டம் மாதிரி ஆடு பேருமா நிக்கிறாங்க. ஐயா கூட சண்டை போட்டதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு வராம இருந்துராத. அப்பாவை கூட்டிட்டு சீக்கிரம் வா. சரி, இத உடனே வர. நான் வச்சிடுறேன். எனக்கு சரி, அண்ணனை போலாம். பார்க்கணும். போலாம், வா, போலாம். அண்ணனை வா, போலாம். பார்க்கணும். அண்ணே, எங்க அண்ணன் எங்க? எங்க அண்ணனுக்கு என்னாச்சு? அண்ணே, எங்க அண்ணனை நான் பார்க்கணும். அண்ணே, எங்க அண்ணனை நான் பார்க்கணும். எங்க அண்ணனுக்கு என்னாச்சு? ஐயோ, யாராச்சும் சொல்லுங்களேன். எங்க அண்ணனுக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்களேன். அண்ணே சொல்லுங்க அண்ணே, தயவு செஞ்சு சொல்லுங்க அண்ணே. எங்க அண்ணனுக்கு எப்படி அண்ணே நெஞ்சு வலி வந்துச்சு? சொல்லுங்க அண்ணே. என்ன கேட்ட? நெஞ்சு வலி எப்படி வந்துச்சுன்னா, வா பாரு. சிங்கம் மாதிரி இருந்த ஐயாவை இப்படி கீழே சாச்சிட்டியேடி. என் ஐயாவை ஆஸ்பத்திரியில படுக்க வச்சிட்டியே. ஒரு நோய் நொடி வராத என் ஐயாவுக்கு நெஞ்சு வலியை கொண்டு வந்து விட்டுட்டியே. 2 சுமங்கலியோட பூவையும் பொட்டையும் பறிக்க பார்த்துட்டியேடி பாவி. ஐயோ அண்ணி, அப்படி எல்லாம் பேசாதீங்க அண்ணி. நீங்க என்ன விட வயசுல பெரியவங்க. நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணி வச்சீங்க. நீங்க என்ன நல்லா திட்டுங்க, ஏன் 2 அடி கூட அடிச்சிடுங்க. அதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா எங்க அண்ணனுக்கு நெஞ்சு வலி வந்ததுக்கு நான் தான் காரணம்னு சொல்லாதீங்க அண்ணி. அதை என்னால தாங்கவே முடியாது அண்ணி. தாங்கவே முடியாது. இல்ல முத்தரசி, நீதான் காரணம். இந்த ஜில்லாவுக்கு தீர்ப்பு சொல்ற ஐயாவை பஞ்சாயத்துல நிறுத்துவேன் நீ சொன்னதுனாலதான் அவருக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு.
புகார் கொடுத்துட்டு இப்ப உயிரையே வச்சிருக்கிற மாதிரி அழுது துடிக்கிற. நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் நான் எங்க அண்ணன் மேல உயிரையே வச்சிருக்கேன். ஆமா, அதனாலதான் நானும் சுப்புலட்சுமி உன் வீட்டுக்கு வந்து உன் கால்ல விழாத குறையா கெஞ்சினப்ப கூட ஐயா மேல கொடுத்த புகார திரும்ப வாங்க முடியாதுன்னு சொன்னியா? முத்தரசி, உனக்கு அவரை அண்ணனா மட்டும்தான் தெரியும். ஆனா நான் 35 வருஷம் அவரோட குடும்பம் நடத்திருக்கேன். அவரோட பலம் பலவீனம் ரெண்டும் எனக்கு நல்லா தெரியும். என் பிள்ளைங்க அவரை எதிர்த்து நின்னா கூட அவர் வருத்தப்பட மாட்டாரு. ஏன் நானே அவரை விட்டு போனா கூட அவர் மனசை தேர்த்திப்பாரு. ஆனா உன் மேல வச்சிருக்கிற பாசம் இருக்கு, அது உனக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். நீ கொடுத்த புகாரால அவர் மனசு உடைஞ்சிருவாருன்னு தெரிஞ்சுதான் நான் முன்கூட்டியே உன்கிட்ட வந்து கெஞ்சினேன். ஐயோ, ஏய், நீ கேட்டியா? இப்ப வந்து பாசமா இருக்கிற மாதிரி நடிக்கிற. முத்தரசி, நீ போலாம். இல்ல, என் ஐயாவை நீ பாக்குறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். நீ போலாம். அண்ணே, உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு கிளம்புன. இல்ல அண்ணி, அண்ணி நீங்களா அண்ணி இப்படி எல்லாம் பேசுறீங்க? அண்ணி இங்க பாருங்க, எல்லாரும் முன்னாடியும் என் அண்ணன் காலையும் உங்க காலையும் விழுந்து நான் மன்னிப்பு கேக்குறேன் அண்ணி. எங்க அண்ணனை மட்டும் பார்க்க வேண்டாம்னு சொல்லாதீங்க அண்ணி, அதை என்னால தாங்க முடியல. எனக்கு நீ 1000 சமாதானம் சொல்லலாம், ஆனா உள்ள போராடிட்டு இருக்கிற ஐயா உயிருக்கு உன்னால பதில் சொல்ல முடியுமா? சுந்தரவள்ளி, அண்ணே, இந்த விஷயத்துல உனக்கு பங்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்திருந்தா நீ இவகிட்ட சொல்லி இருக்கணும், புகார் கொடுக்க கூடாதுன்னு. நீ சொல்லலையே. அண்ணி, அண்ணி என் பையன் மேல உள்ள பாசத்துல அப்படி பண்ணிட்டேன் அண்ணி, என்ன மன்னிச்சிடுங்க அண்ணி. இனிமே ஐயா தான் உன்னை மன்னிக்கணும், நான் மன்னிக்க மாட்டேன். நீ ஐயாவை பார்க்க கூடாது, தயவு செஞ்சு கிளம்ப. என்னது? எங்க ஐயா இப்படி ஆனதுக்கு எங்க அம்மாவா காரணம்? ஐயா இவ்வளவு தைரியமானவர்னு நீங்களே சொல்லிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது எங்க அம்மா கொடுத்த புகார்னாலதான் ஐயாக்கு இப்படி ஆச்சா? இந்த ஆயக்குடி குடும்பம் அவருக்கு ஏதோ மருந்து மாய கொடுத்துட்டாங்க, அதனாலதான் ஐயாக்கு இப்படி ஆயிடுச்சு. இளவஞ்சி, ஏதோ என் அண்ணன் பொண்ணு சொந்த மருமகளாச்சேன்னு நீ செஞ்சது எல்லாத்தையும் நான் பல தடவை பொறுத்துட்டு இருந்திருக்கேன். ஆனா இப்போ ஐயா உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, அப்ப கூட உங்க அப்பா அம்மாவுக்கு நீ வக்காரத்து பேசுறியா? இதை என்னால மன்னிக்க முடியாது. உங்க அம்மாவுக்கு ஐயாவை பார்க்கிற தகுதி கிடையாது. வெளியே போ சொல்லு. அத்தை, இந்த நேரத்துல அம்மாட்ட எதுவும் பேச வேணாம். இப்ப போங்க, அதுக்கப்புறம் அம்மாவை சமாதானப்படுத்தி நானே ஐயாவை பார்க்க வைக்கிறேன். என்னம்மா இது? இந்த சூழ்நிலையில நீ அத்தையும் மாமாவை திட்டினது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? ஏண்டா, ஐயா உள்ள உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, அதை விட உன் மாமா மேலையும் அத்தை மேலையும் பாசம் பொங்குதோ? போடா. அம்மா, இப்படி உட்காரு. உட்காருமா, உட்காரு. எனக்கு உங்க தங்கச்சி நாக்குல நரம்பு இல்லாம அவ்வளவு பேச்சு பேசுறாங்க, நீங்க எதுவுமே கேட்காம சும்மா இருந்துட்டீங்களே. அவங்களுக்கு அவங்க புருஷன் எவ்வளவு முக்கியமோ எனக்கும் அதே மாதிரி எங்க அண்ணன் முக்கியம். அவங்க இது புரிஞ்சுக்காம பேசுறாங்க. அம்மா, என்னம்மா நீ கொஞ்சம் பொறுமையா இருமா.
அத்தையோட கோவம்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான். அம்மா, அதுக்கப்புறமா நானே ஐயாவை பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்றேன். இப்ப நீ வீட்டுக்கு போமா. வீட்டுக்கா? நான் வீட்டுக்கு போக மாட்டேன். என் புள்ள எந்த தப்பு பண்ணாம இப்ப ஜெயில இருக்கா. என் அண்ணன் ஆஸ்பத்திரியில இருக்காரு. வீட்டுல யார் இருக்காங்கன்னு என்ன போக சொல்ற? அம்மா, ஐயாவை நான் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேம்மா. இப்ப நீ வீட்டுக்கு போமா. சும்மா ரெடி. எங்க அண்ணன் முகத்தை நான் பார்க்கலனாலும் பரவாயில்ல. நான் இந்த ஆஸ்பத்திரியில ஏதாவது ஒரு ஓரமா இருக்கேன். அவங்களே சமாதானமாய் என்ன கூப்பிடுவாங்க. இல்ல எங்க அண்ணன் கண்ணு முழிச்ச உடனே என்ன பார்க்கணும்னு சொல்லுவாரு பாரு. ஏமா, ஆஸ்பத்திரியில இருக்கிறத விட வீட்டுல ஏறேம்மா. சும்மா ரெடி. இத பாரு, நீ சொன்ன மாதிரியே அத்தையும் மாமாவை கூப்பிட்டா நான் வந்து உன்னை கூப்பிடுறேம்மா. இப்ப நீ வீட்டுக்கு போமா. நீ இன்னும் இங்கே இருந்தனா அத்தையோட கோபம் அதிகமாகும். அப்பா, அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போங்கப்பா. முத்தரசி, அதான் இளவஞ்சி சொல்றால, வா போலாம். வா போலாம், எல்லாம் சரியாயிடும். வா வா. அம்மா, நான் சமாதானப்படுத்துறேம்மா. அம்மா, சொன்ன கேளு. வா. டாக்டர், ஐயா. ஐயா, என்னாச்சு எனக்கு? ஐயா, நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க. ஐயா, நேற்று ராத்திரி உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. உங்க வீட்டில் இருக்கவங்க தான் அட்மிட் பண்ணாங்க. நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். இட்ஸ் ஆல் ரைட். சிஸ்டர், டாக்டர், ஐயாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் வெளியில இருக்காங்களா? இருக்காங்க டாக்டர். ஐயாவோட மனைவியும் பொண்ணுங்களும் ராத்திரில இருந்து அழுதுட்டு இருக்காங்க டாக்டர். சிஸ்டர், அவங்கள உடனே உள்ள வர சொல்லுங்க. அவங்க யாரும் ஐயாவை டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கோங்க. ஓகே? ஓகே டாக்டர். ஐயா, நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. அதிகம் பேசக்கூடாது. இப்போ உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வருவாங்க. ஸ்ட்ரெயின் பண்ணாம பாருங்க. சரிங்களா ஐயா? சிஸ்டர், பாத்துக்கோங்க. ஓகே டாக்டர்.